கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்போடு கூட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கெடுத்தால் கேடு வரும். 1 கொரிந்தியர் 1:17 சொல்வது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி. கெடுத்தால் கேடு வரும். ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார். ஏன்னா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சங்கீதம் 122:1 அவர் சொல்லுகின்றார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாய் இருந்தேன். அதே போல சங்கீதம் 26:8 சொல்லுகிறது, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கி இருக்கும் ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேடினார். அவர்களுக்கு ஆசைப்படுறார். ஐயோ, அன்னுடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னா எனக்கு அது மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற அந்த சத்தத்தை அவர் முன்வைக்கின்றார். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். இன்னும் குறிப்பா சொல்லுகிறார், அவருடைய வாசஸ்தலம், அந்த ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் மகிமை தங்கி இருக்கிற அந்த வாசஸ்தலத்தையும் நான் இன்னும் அதிகமாக வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி இன்னொரு இடத்துல அவர் சொல்லும் பொழுது, அவருடைய ஆலயத்தினுடைய அந்த வாசற்படியில காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். அவருடைய ஆலயம் எவ்வளவு பெரிய ஒரு மகிமை பொருந்திய இடம். இந்த பிரசனத்தை தாவீது எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில வாஞ்சிக்கின்ற அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ அவருடைய ஆலயம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு கட்டிடம் அல்ல. மனிதர்களால இன்னைக்கு கட்டப்பட்டு வைத்திருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு கட்டிடத்தை போல அவருடைய ஆலயம் கிடையாது. அவருடைய ஆலயம் என்பது விசேஷித்தமானது, அது பரிசுத்தமானது. இன்னைக்கு ஆலயத்தை குறித்ததான அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். தாவீது போல நம்ம சொல்றோமா, இல்லைன்னா சும்மா இஷ்டத்துக்கு எல்லாரும் போல போயிட்டு எல்லாரையும் போல வெளியே வந்துட்டு இருக்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது அதுதான் சொல்லி இருக்கிறார், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது என்று சொல்லி. குறிப்பா வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்னாள் எல்கானாவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 1 வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துல போய் அவங்க என்ன செஞ்சாங்க, குறைவுகள் அவர்களுக்கு இருந்தது உண்மைதான். ஆனாலும் வருஷந்தோறும் ஆலயத்தை நேசித்து போய் ஆண்டவருடைய சமூகத்துல பலிகளை இட்டாங்க. அதே 1 சாமுவேல் 1 அதிகாரமும் இன்னொரு குடும்பத்தை பத்தி பேசுது. ஏலியினுடைய குடும்பம், ஆசாரியனாக இருந்த ஏலியினுடைய குடும்பம். அவங்க பையங்களை குறித்து ஏலியின் இடத்துல சொல்றாங்க. அப்போ ஏலி சொல்லுகின்றார், என் மகனே, நான் கேள்விப்படுகின்ற இந்த காரியங்கள் எல்லாம் தவறாக இருக்கிறது, நீங்களாம் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஏலியினுடைய 2 குமாரர்களும் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கூட கேட்காம திரும்ப திரும்ப பாவத்தை அவர்கள் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் அந்த 2வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்க்கின்றோம். இதனால ஏலியின் இடத்துல ஆண்டவர் சொன்னது, உன்னுடைய குமாரர்கள் 2 பேரும் ஒப்னியும் பிணைகாசும் ஒரே நாளில் சாவார்கள் என்று சொல்லி. ஆலயத்துல இருந்தவங்க தான் ஆலயத்தை அவர்கள் கெடுத்தார்கள். ஆலயத்தினுடைய அந்த பிரசனத்தை கெடுத்தாங்க. தேவனுடைய மகிமைக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டபடியினால எச்சரிப்பு அவர்களுக்குள்ளாக கடந்து வந்தது. அதே ஆலயத்துல அந்த ஆலயத்தை நேசித்து அந்த ஆலயத்துல பலியிட்ட அன்னாளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த ஏலியினுடைய குமாரர்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தபடினால அவர்களை தேவன் கெடுத்தார். ஏரோது அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு மகிமையை அவன் செலுத்தாம போன பொழுது நடந்த காரியம், புழுத்து செத்தான். உசியா ராஜாவை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கின்றோம். ஆசாரியன் ஏறெடுக்கக்கூடிய அந்த தூப கலசத்தை நான் ஏறெடுப்பேன் வந்த பொழுது அங்க உசியா ராஜாவும் நெற்றியில குஷ்டரோகமாக அவன் மாற்றப்பட்டு பிற்பாடு அவனுடைய மரண பரியந்தமும் அந்த தண்டனையை அவன் அனுபவித்ததை நம்ம பார்க்கின்றோம். அன்னாள் சப்பிராலை குறித்து நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணாட்சியை விட்டு அவங்க அத ஒரு பங்கை பஞ்சித்து அவர்கள் வைத்து வந்த பொழுது 2 பேருமே இறந்தாங்கன்னு சொல்லிட்டு. தேவனுடைய ஆலயம் என்பது மகா பரிசுத்தமானது, தேவன் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் என்பது நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்கு இருக்கணும், அந்த பரிசுத்த சன்னிதானத்துல நம்ம இருக்கின்ற பொழுது அதை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனைகள் நமக்கு இருக்கணும். பிரசங்கில அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசிக்கின்ற பொழுது,
நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க செய்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கின்றார்கள். அது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயம் அது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தத்தை சீர்குலைக்கின்ற யாராக இருந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். அவர்களை சீர்குலைப்பார். தேவனுடைய ஆலயத்தை நீங்களும் நானும் கெடுத்தோம் என்று சொன்னால் அது சரீர பிரகாரமான ஆலயமாக இருக்கலாம், அல்லது நீங்களும் நானும் சென்று வழிபடுகின்ற அந்த தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலமாக இருக்கலாம். ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஒருவன் நேசிக்கின்ற பொழுது அதற்கான ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவான். தேவன் தாமே கேட்ட இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.